அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வங்கதேச நிலவரம் குறித்து நேத்து பார்த்திருந்தோம். இந்தியாவோட நாடாளுமன்றத்திலயும் அத பத்தி தீவிரமா விவாதிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கதேசத்துக்கு இடைக்கால அரசாங்கம் நிறுவப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவராக முன்னாள் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் அவர்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய முகமது சகாபுதீன் முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர நமக்கு இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முகமது யூனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிறப்பான ஒரு விஷயம். மைக்ரோ ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட்டை ரொம்ப கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு 2006ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ரொம்ப ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருப்பார். ஓகேங்களா? முகமது யூனிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும். வங்கதேச வரலாற்றிலே பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்காரு. சரிங்களா? அவரை தான் இப்போ இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக அந்த நாட்டு அதிபர் நியமிச்சிருக்காங்க. சரியா? அடுத்த செய்தியில பார்த்தோம்னா திருக்குறள். முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் பிறப்பாடு இலாதவர். முறைப்படச் சூழ்ந்தும் முடிவு இழவே செய்வர் பிறப்பாடு இலாதவர். செயல்களை முடிக்கும் திறன் இல்லாதவர் முன்னே முறையாக எண்ணி வைத்திருந்தும் செய்யும்போது குறையானவைகளையே செய்வர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயல்களை முடிக்கக்கூடிய திறன் இல்லாதவங்க பார்த்தோம்னா நல்லாவே பிளான் பண்ணி வச்சிருந்தாலுமே அதை தப்பாதான் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளின் 640 அதிகாரம் மெய்ச்சு. அடுத்த செய்தியில பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஃபிஜி அப்படிங்கிற நாட்டுக்கு போயிருந்தாங்க. ஃபிஜி நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஃபிஜி நாட்டினுடைய உயரிய விருதை கொடுத்திருக்காங்க. அந்த நிகழ்வை தான் இங்க படமா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபிஜி நாட்டுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற அந்த விருது நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது அந்த நாட்டினுடைய உயரிய விருதாகவும் இருக்கு. ஓகேவா? அந்த நாட்டினுடைய அதிபர் கெட்டோனிவிர் அவர் தான் இந்த விருதை நம்ம குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருக்காங்க. என்ன விருது அப்படின்னு பாத்துக்கிறோம். கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற இந்த ஒரு விருது. சரிங்களா? கடைசி செய்தியில பார்த்தோம்னா நமக்கு 5 நாடுகள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி சூலூரில் தொடக்கம். தமிழகத்துல இருக்கக்கூடிய சூலூர், கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல நடக்க போகுது. என்ன ஒரு இந்த பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தக்கூடிய முதல் பன்னாட்டு கூட்டு பயிற்சி. கூட்டு போர் பயிற்சி. ஓகேங்களா? மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா? நிறைய நாடுகள் பங்கேற்க போறாங்க. அதனுடைய பெயர் தரங் சக்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். தரங் சக்தி அப்படின்ற இந்த பெயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி இந்த மாதிரி நிறைய நாடுகள் பங்கேற்க போறாங்க. அது 2 கட்டங்களாக நடக்க போகுது. முதல் கட்டம் நமக்கு சூலூர்ல தொடங்க போகுது. சரிங்களா? இது ஒரு செய்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பேர் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தரங் சக்தி. சரியா? இன்றைய செய்தித்தாள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.